ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஃபோன்பே. ஃபோன்பே வந்து நம்ம லாகின் பண்ணுவோம். அதாவது நீங்கள் இப்போ தான் முதல்ல ஃபோன்பே யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபோன்பே எப்படி நம்ம லாகின் பண்ணுறது, எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறது, நம்ம ஃப்ரெண்டுக்கு எப்படி நம்ம அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் ஸ்டெப்பாக அவங்க சொல்லித்தரேன். நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டேரெக்டாக நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு கீழே சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா ஃபோன்பேன்னு டைப் பண்ணுங்கள். PHONEP ஃபோன்பேன்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே இதுதான் இந்த ஆப்பு. இந்த ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக நீங்கள் லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜ்க்கு வந்துடும். இதில் இன்ஸ்டாலுக்கு எதுவும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் வந்து ஓப்பன் கொடுக்குறேன். இன்ஸ்டால் பண்ணோடனே ஜஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பேங்க்கோட எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் கரெக்டாக கொடுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு நம்பர் இருக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூட ஒரு நம்பராக இருக்கும். அப்படி மாற்றி கொடுத்தீங்கன்னா வராது. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ண வச்சுருக்க மொபைல் நம்பர் அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்களா ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. ப்ராசஸ் கொடுத்தவொடனே ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் ஆகிடும். ஓடிபி கிளிக் பண்ணிட்டு அலோவ் கொடுங்க. அலோவ் கொடுங்க. ஃபோன்பே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நம்மளுடைய ஃபோன்பே ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஏகப்பட்ட ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம லிங்க் பண்ணுவோம். நம்மளுடைய ஃபோன்பே அக்கௌண்ட்டுக்கும் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் லிங்க் பண்ணுவோம். அது எப்படி லிங்க் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, செக்கிங் த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கேட்கும். ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆட் இருக்குது பார்த்தீங்களா, கீழே வந்து இப்போ ரூபே கிரெடிட் கார்டு அது நமக்கு தேவையில்லை. மேலே இருக்குது பார்த்தீங்களா பேங்க் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பேங்க்கோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கீங்களோ அதை வந்து டைப் பண்ணுங்கள். நான் வந்து இந்தியன் பேங்க் வச்சுருக்கேன், அதனால் இந்தியன் பேங்க் டைப் பண்ணுறேன். இந்தியன் பேங்கை கிளிக் பண்ணிட்டு மேலே வந்துடும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அலோவ் கொடுங்க. அலோவ் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆகிட்டு பாருங்கள் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டு வந்து ஆட் ஆகிடுச்சு. டீட்டெயில் வந்து செக் பண்ணி பார்க்கும். நம்ம மொபைல் நம்பர் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் ஆகிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிடும். பார்த்தீங்களா என்னோடய இந்தியன் பேங்க் வந்து நான் வந்து லிங்க் ஆகிடுச்சு. டன் கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னா இன்னொரு பேங்க் இருக்குது, ஒரு 2 பேங்க் இருக்குது. சாரி, பேக் வரேன். பேங்க் வந்துட்டு திரும்ப ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்துட்டு திரும்பவும் பார்த்தீங்களா பேங்க் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸ்டேட் பேங்க் ஒன்று இருக்குது. ஸ்டேட் பேங்க், சாரி இங்கிலீஷில் தமிழ் டைப் பண்ணிட்டேன். ஸ்டேட் பேங்க் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்குது. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. பார்த்தீங்களா 2 பேங்க் லிங்க் ஆகிருக்கு. நான் அதையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் இதை சிம்பிள் தான். ஒரு 2 நிமிட்ஸ் இல்லை 3 நிமிட்ஸ் தான் ஆகும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர்லாம் இருக்குது. அப்புறம் மொபைல் ரீசார்ஜ் இருக்குது, அப்புறம் வந்து இபி பில் இருக்குது, அப்புறம் கேஸ் பில் இருக்குது, அப்புறம் ஃபாஸ்டாக் இருக்குது, எலக்ட்ரிக் பில் இருக்குது. இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோன் கூட அவைலபிளாக இருக்குது. நமக்கு ஏதாவது ஒரு பர்சனல் லோன் இல்லைனா கூட இதை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். வட்டி பைசானோ டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி நம்ம ஒரு அமௌண்ட்டை சென்ட் பண்ணோம்னா அது சிம்பிள் ஈஸி தான். மேலே பார்த்தீங்களா 2 மொபைல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதை மேலே கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டோட மொபைல் நம்பர், இப்போ நீங்கள் யாருக்கு அமௌண்ட்டு சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிங்கன்னா போதும், அவங்களோட பேர் வந்துடும். அதை கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் அமௌண்ட்டு சென்ட் பண்ணிக்கலாம். பேக் வரேன். பேக் வந்துட்டு இன்னும் செட்டிங்ஸில் போகிறேன். செட்டிங்ஸில் போனோடனே அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 2-3 அக்கௌண்ட்டை நம்ம லிங்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஃப்ரெண்டு யாராவது நமக்கு அமௌண்ட்டு சென்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு 3 பேங்க்கில் எந்த பேங்க்குக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகணும் அப்படின்னு டீட்டெயிலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டேட் பேங்க் 2 இருக்குது, இந்தியன் பேங்க் 1 இருக்குது. இந்த 3 பேங்க்கில் எனக்கு இந்தியன் பேங்க் வந்து அவங்க யாராவது எனக்கு மணி சென்ட் பண்ணால் வந்து ரிசீவ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே செட்டிங்ஸில் மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். திரும்ப பேக் வரேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு கார்னரில் மூலையாக இருப்பார் ஹிஸ்ட்ரி, அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோடனே நம்ம யாராருக்கு அமௌண்ட் எவ்வளோ சென்ட் பண்ணியிருக்கோம், யாராருக்கு ரிசீவ் ஆகிருக்கு எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். நீங்களே பாருங்கள் அமௌண்ட் யாராக நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க, யாராவது நம்ம ரிசீவ் இருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷோ ஆகும் இதில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய ஏகப்பட்ட செட்டிங்ஸ்லாம் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இப்போதைக்கு ஃபோன்பே இப்படி தான் லாகின் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.